என்ன பாரதி, ஆமா பாத்தியா, பட்டு வேட்டி பட்டு சட்டை 10,000 ரூபாய்னா பாத்துக்க. நீ கல்யாணத்துக்கு ரெடி தானே? நீ ரெடியா தான் இருப்ப. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. இப்படியே இரு, எனக்கும் அதுதான் வசதி. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். மேடம் வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா வந்துரும். மித்ரா மேடம் அவளும் வந்துகிட்டு இருக்கா. ஓகே மேடம், சீக்கிரம் வந்துருங்க. சரி தர. இவன் பேசுறத வச்சு பார்த்தா தோரா கண்டிப்பா போன்ல மித்ரா கிட்ட பேசல, வேற யாரோ ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி வேற யாரோ இருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். ஆமா, இந்த போட்டோல இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க, பாத்தீங்களா? இல்ல தம்பி, பாக்கலையே. சரிம்மா. பூ வேணுமா தம்பி? என்ன பூ வேணும்பா? இல்ல, எனக்கு பூலாம் வேண்டாம், ஒரு ஹெல்ப் தான். இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் சார். நம்ம கடையில தான் சாமிக்கு பூ வாங்கிட்டு போச்சு சார். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா சார்? இல்ல, கோயிலுக்கு வந்தவங்க வீட்டுக்கு வரல, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நீங்க அதுக்கப்புறம் அவங்கள பாத்தீங்களா? பார்த்தேன் சார். அவங்க கோயிலை விட்டு வெளில போகும்போது 4-5 பேரு ஒரு பொண்ணை துரத்திட்டு போனாங்க சார். அந்த பொண்ணு அதை பார்த்ததும் அவங்கள துரத்திட்டு போனாங்க சார். என்னம்மா சொல்றீங்க? அதுக்கப்புறமா அவங்க இங்க வந்தாங்களா? இல்ல சார், அதுக்கப்புறம் பார்க்கல சார். எந்த பக்கம் போனாங்க? இதோ இந்த பக்கம் தான் சார். தேங்க்ஸ்மா. ரோகிதரே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? நல்ல நேரம் எப்போதான் வரும்? அம்பி, இத பாருங்க, இன்னைக்கு முகூர்த்த நாளே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நல்ல நாளும் இல்ல. இப்ப யமகண்ட வேற. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்ப நீங்க தாலி கட்டுக்கோ, போதும். ஓகே, அப்படியே பண்ணிடுவோம்.